ஒருநாள் விடுமுறைக்கு பின் தமிழக சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடியது. பிற்படுத்தப்பட்டோர் நலன் மற்றும் சிறுபான்மையினர் துறை மானிய கோரிக்கை மீது பேரவையில் இன்று விவாதம் நடைபெறுகிறது. சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதும் பேரவையில் இன்று விவாதம் நடைபெறுகிறது. அமைச்சர்கள் வன்னியரசு, சம்பத்குமார், ஷாஜகான் ஆகியோர் பேரவையில் பதிலளிக்கவிருக்கின்றனர். மானிய கோரிக்கை மீது விவாதம் மற்றும் பதிலுரை நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் காலையில் பேரவை தொடங்கியதும் கேள்வி நேரம் நடைபெற்றது. அதில் H1N1 காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தடுப்பூசி போடப்படுமா என்று திமுக எம்எல்ஏ லட்சுமணன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், காய்ச்சல் பாதிப்பு கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் தேவைப்பட்டால் தடுப்பூசி வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் H1N1 எனப்படும் பன்றி காய்ச்சல் கட்டுக்குள் தான் உள்ளது என்ற அமைச்சர் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். H1N1 அந்த பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற அந்த காய்ச்சல் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டில் பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதங்களில் அதிகமாக இருந்தது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில். இந்த ஆண்டு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அது கட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிப்புல தான் இருக்கோம். முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் அவங்கள தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய அந்த நோய் இருக்குது. அதை ஆய்வு செஞ்சு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை தடுப்பூசி போடுவதற்கான பணிகளும் நம்ம காட்பாடி தொகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் வேண்டும் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மத்திய அரசு ஒப்புதல் அளித்தவுடன் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். மங்களூர் விழுப்புரம் சாலையானது தேசிய நெடுஞ்சாலை 75 வேலூர் தேசிய நெடுஞ்சாலை கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ளது. காட்பாடி ரயில் நிலையம் கிலோமீட்டர் 56/200, முதல் பாலாறு பாலம் கிலோமீட்டர் 59/100 வரை உயர்மட்ட பாலம் அமைக்க மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக விரிவான திட்ட அறிக்கை DPR தயார் செய்வதற்கும் சாத்தியக்கூறுகளை ஆராயவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் தேவைப்படும் நெடுஞ்சாலைகள் தொடர்பாக மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியதாகவும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய 103 தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் நிலை என்ன என பேரவையில் சிறப்பு கவன தீர்மானம் நிறைவேற்றி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன், நேபாளத்தில் தமிழர்கள் 103 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். முதற்கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமல்ல, தற்போது கிடைக்கக்கூடிய தகவல்களையும் கன்சல்டேட் பண்ணி நேபாள நாட்டில் கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை குறித்த ஒரு சில தகவல்களை இங்க நான் அறிக்கையா தரேன். இந்த ஒரு பயண திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல கடலூர் மாவட்டத்திலிருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள்